இந்த அப்கிரேடுங்கிறது ஒரு நல்ல வேர்டு. முதலாவது வந்து நான் படித்தது பிரதர் முதல்ல கேட்டது போல் தமிழ் மீடியத்தில் படித்தேன். பிறகு அதை முடிச்சுட்டு உடனே இன்ஜினியரிங் போயிடும். உங்களை இன்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் போனால் மேத்தமெட்டிக்ஸ் தானே. லாங்குவேஜ் நாங்கள் இன்ஜினியரிங்கில் படிக்கிறது கிடையாது. பிஇலலாம் லாங்குவேஜே கிடையாது. அப்போ எங்கே நான் லாங்குவேஜ் படித்தேன் அப்படின்னா, ஓரளவுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணேன். எப்படி ஹோம்ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அந்த காலத்தில் கருணாநிதியினுடைய முரசொலி ரொம்ப இஷ்டம். அதுலேயும் கூட இந்த மாலை முரசு ரொம்ப இஷ்டம். அதில் வந்து கலைஞர் கடிதம்னு எழுதுவார். எனக்கு அந்த கருத்துக்கள்லாம் அவ்வளோ ஒன்றும் புரியாது. அந்த வார்த்தைகள் எடுத்து டைரியில் எழுதி வச்சுக்குவேன். ஒகேபுலரி அதை போட்டுக்குவேன் தமிழில். அடுத்தாப்பில் இந்த வார்த்தையை எங்கே பயன்படுத்தேன்னு காத்திருப்பேன். எனக்கு சரியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது நம்ம தமிழுக்கு. இங்கிலீஷை பொறுத்தளவில் இன்றைக்கு வரைக்கும் நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன். டெய்லி ஹிந்து பேப்பர் படிக்கிறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கிறேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிக்கிறேன், தினமணி படிக்கிறேன். அந்த மூணையும் படித்தா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு, தினமணி படித்தா சரியான தமிழுக்கு. ஏன்னா இப்போ நம்ம தமிழ் கிறிஸ்தவங்க வந்து தமிழ் இல்லாத ஒரு லாங்குவேஜ் தானே பேசுகிறோம். நம்ம பரமண்டலத்தில் இருக்கிறதுல நம்ம பிள்ளைங்களுக்கு பரமண்டலம்னா அது என்னன்னே புரியாது. நம்ம அதான் சொல்லுவோம் இல்லையா? அவர்கள் அங்கே போவதுக்கு பிரயத்தனம் பண்ணினார்கள். பிரயத்தனமா அது என்னது? சாதாரணமாக முயன்றார்கள்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ இப்படி நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை மக்காவே வச்சுருக்கோம். ஏன்னா கடவுள் வந்து இந்த பழைய தமிழ் பைபிள் லாங்குவேஜில் தான் பேசினார் நம்ம நம்புகிறோம். தப்பா எப்படி அநேகர் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் தான் ஆண்டவர் பேசினாருன்னு தான் அநேகர் நம்புகிறாங்க. பட் எப்படியோ கேஜேவிலேருந்து கேஜேவிக்கு வந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க. பட் நம்ம தமிழர்கள் வந்து உறுதியானவர்கள், வெளியே வரவே மாட்டோம். இன்றைக்கி தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு எழுப்புதல் வரணும்னா, பைபிள் நல்லா புரியணும்னு சொன்னால், ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு நவீன மொழியாக்கங்களில் சில வார்த்தைகளையாவது பிறக்கணும். எந்த மொழியாக்கமும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது, எந்த மொழியாக்கமும் 100% இம்பர்ஃபெக்டும் கிடையாது. எல்லாத்தையும் ப்ளஸில் இருக்குது, மைனஸ் இருக்குது. நான் இங்கிலீஷில் 52 டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். ஒரு வசனம் எடுத்தேன்னா கிட்டத்தட்ட 30 டிரான்ஸ்லேஷனில் நான் கம்பேர் பண்ணுவேன். அப்போ அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் அங்கங்கே நான் எடுத்து வச்சுக்குவேன். அது மைண்டுக்குள்ள ஆண்டவர் ஓரளவுக்கு மெமரி பவர் கொடுத்துருக்காரு. கரெக்ட் டைமில் ஆவியானவர் நினைவூட்டுவார் தான் இருக்குது. சட்டியில் இல்லாமல் ஆப்பையில் எப்படி வரும்? அவர் எதை நினைவிட்டுவார்? நீ ஹோம்ஒர்க் பண்ணால் தானே வரும். ஸோ அந்த ரெண்டும் இங்கிலீஷும் தமிழும் நான் பண்ணுறேன். தினமணி ஏன் படிக்கிறேன்னா, அது ஒரு பிராமணிக்கு தமிழாக இருந்தால் கூட அந்த தலைங்கங்களில் அவங்க போடுற வார்த்தைகள் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதை நான் எடுத்து எழுதி வச்சுக்குவேன். எனக்கு இந்த குட் வேர்ட்ஸ் சொல்லியே நான் சில இது நோட்டில் வச்சிருக்கேன். அதில் எழுதிட்டு வந்து ஒரு இதை நான் யூஸ் பண்ணிட்டேன்னா அது பெரிய வார்த்தை தான். அப்படி தான் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. மேக்கிங் சென்டென்சஸ் படித்தோம்ல, சென்டென்ஸ் மேக்கிங். அதை யூஸ் பண்ணி பழகிட்டா நமக்கு அது நம்ம இதாயிரும். இப்படி தான் நான் அதை லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்கண்ணே, if you know 1000 words in a language, you are considered fluent. இப்படி எல்லாரும் தயவுசெய்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இந்த செல்ஃபோனில் நியூஸ் பார்க்கறதுக்காக நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது ஒரு பக்கம். எப்படி அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அந்த இது எடிட்டோரியல்ஸ் எப்படி எழுதுறாங்க, அந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் ஞானமாக இருக்கணும். ஆண்டவர் வந்து பைத்தியக்கார பிரசங்கத்தினால் மக்களை ரசிக்க மாட்டார். பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிற பிரசங்கம். நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். நாட் ஃபூலிஷ் ப்ரீச்சிங், பட் த ஃபூலிஷ்னஸ் ஆஃப் ப்ரீச்சிங். ஸோ நல்லா இன்டெலிஜென்ட்டாக நல்லா தான் பேசணும், தெளிவாக பேசணும். சொல்கிறாங்க ரிவைவலுக்கு we need both fighters and writers. ரெண்டு பேரும் ரைட்டர்ஸ் ஆர் ஃபைட்டர்ஸ். And we need the organizers and the agonizers. ரெண்டு வேணும். ஒழுங்குபடுத்துகிறவர்களும் தேவை, ஓலமிடுகிறவர்களும் தேவை. We have more organizers than agonizers today. That is the problem.